Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கொண்டக்கடலை புரோட்டீன் சத்து நிறைஞ்சதுனால இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த குழம்பு இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த குழம்புக்கு 1 கப் அளவு கொண்டக்கடலை எடுத்து அதை நைட் ஃபுல்லும் தண்ணியில் ஊற வச்சிடணும். அப்போ தான் கொண்டக்கடலை நல்லா வேகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாவாக வேகணும். இதை குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல 4 சவுண்டு வேக விடணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல மாவாக வேகும். இதில் நான் உப்பும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். அப்படி வேகலைன்னா நீங்கள் திரும்பவும் அடுப்பில் வச்சு இன்னும் ஒரு 2 விசில் கூட விட்டு எடுத்துக்கங்க. நல்லா குழஞ்சி வெந்தாதான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் அது நல்லா வெறும் வாணலியில் வறுத்தா போதும், எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். அப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அப்புறம் மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு போடணும், ஏன்னா அது வறுபட நேரம் ஆகும். இது நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். வறுத்ததும் நம்ம தேங்காய் 4 சில்லு எடுத்து வச்சுருக்கோம், நல்லா 4 கீத்து. அதை வதக்க வேண்டாம். இதெல்லாம் வறுபட்ட உடனே அடுப்புலேருந்து இறக்கி அந்த தேங்காயும் இதோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் சும்மா போட்டாலே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பாதி பாதியாக நறுக்கினதை போட்டுக்கணும். அப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, அதுவும் பாதியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாம்பார் பொடி, அதில் 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் போட்டு அந்த தண்ணியோடே சேர்த்துக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி இந்த குழம்புலையே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி தேவையான அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இந்த குழம்புக்கு மாத்திரம் தேவையான உப்பு போடணும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக அரைச்சி ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை மூடி ஒரு விசில் விடணும். ஒரு விசில் விட்டால் தான் இந்த மசாலாலாம் ஒன்றா சேரும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல குழம்பு அப்படியே எண்ணெய் மிதக்க சூப்பராக இருக்குது. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டால் போதும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு ரொம்ப வற்றி போயிடும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது பார்த்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்தோடையும் சூட் ஆகும். அதுவும் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.